ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து துவையல் தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு கறிவேப்பிலை எடுத்துக்கிறேன், புதினா, கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி வந்து அதில் இருக்கிற ஓடு நாரெல்லாம் எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கிறேன். அது கூட வந்து ஒரு 7 வரமிளகா ஊற வச்சுருக்கிறேன். எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 20 பல் பூண்டு வந்து தோல் எடுத்துகிட்டு அதையும் போட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதிகமாக தண்ணி விட்டு அரைச்சோம்னா அது வந்து நம்ம தாளிக்கும் போது மேலேயே தெளிக்கும். அதனால் இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வாணலில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா கடுகு, ஜீரகம் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை வந்து சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா அடி பிடிச்சிச்சின்னா துவையல் வந்து கசக்கும். அதனால் சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து இந்த துவையல் வந்து ரெடி ஆகிடும். இல்லை எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வர சமயம் இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த துவையல் வந்து உடம்புக்கு நல்லது. பசங்க வந்து நம்ம சாப்பாடில் கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொடுத்தாலும் அவங்க வந்து ஒதுக்கி எல்லாம் தூரம் எடுத்து வச்சுருவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா பசங்க வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது வந்து தோசை, இட்லி, சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர சமயத்தில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துச்சு. துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுட சுட சாப்பாடு போட்டு இந்த துவையலை போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பாடும் வந்து இன்னும் அதிகமாக நல்லா சாப்பிட்லாம். பசி எடுக்காத பிள்ளைங்களுக்கு கூட இந்த துவையல் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க அதிகமாக பசி எடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா